கிழக்கிந்திய கம்பெனி நமக்கு இருக்கிற ஈஸ்ட் இந்தியா கம்பெனி நம்ம சென்னையில இருக்கு. 1600 வந்தாலும் கூட 200 ஆண்டுகள் கழித்து 1813 நம்ம கற்பனையே செய்ய முடியாது. முதல்ல ஒரு விஷயம் பண்றாங்க. இந்த நாட்டு பகுதி மக்களுக்காக, இந்த பகுதி மக்களுக்காக கல்வி மேம்பாட்டுக்காக சொல்லி 1813 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க கல்விக்காக அப்படி சொல்லி. அப்ப பல பேருக்கு ஒரே சந்தோஷம், நாமெல்லாம் படிக்கிறதுக்காக கிழக்கிந்திய கம்பெனி பணம் தருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கொடுத்து செலவு பண்றாங்க. ஆனா உடனடியாக 3 வருஷம் கழிச்சு 1816 2 பேர், சென்னையில அந்த பேர் இருக்கு, எல்லீஸ் ரோடுன்னு, அந்த எல்லீஸ் டி காம்பல் இன்னொருத்தர், இந்த 2 பேர் சேர்ந்து அடுத்து ஆராய்ச்சி பண்றாங்க. பாரத நாடு முழுக்க ஒரே ஒரு மொழியாக சம்ஸ்கிருதம் சொல்றது, எல்லாத்துக்கும் அடிப்படை சம்ஸ்கிருதம் சொல்றது, நாமே இந்த நாட்டை ஒன்றுபடுத்தின மாதிரி ஆகும். ஆகவே அதை மாத்தி 15 வருஷம் கழிச்சு பாரத நாடு முழுக்க வேற, தென்னிந்திய மொழிகள் முழுக்க வேற. இந்த கருத்தை முதலாக வைக்கிறது எல்லீஸ். நாம இன்னும் அவர் பேர் வச்சிட்டு இருக்கோம் சென்னையில. அவரு தென்னிந்திய மொழியில தனி சொன்னாலும் பரவாயில்ல, அவர் அடுத்த ஒரு சிக்கலை ஏற்படுத்துறாரு. தமிழுக்கும் அரபு மொழிக்கும் சம்பந்தம் இருக்கு, தமிழுக்கும் ஹீப்ரு மொழிக்கு சம்பந்தம் இருக்கு, ஆனால் தமிழுக்கும் ஹிந்திக்கு சம்பந்தம் இல்லை, தமிழுக்கும் கன்னடத்துக்கு சம்பந்தம் இல்லை, மராட்டியத்துக்கு சம்பந்தம் இல்லை, பெங்காலிக்கு சம்பந்தம் இல்லை, தென் பகுதியில் இருக்கிற மொழிகள் தனி என்கின்ற வாதத்தை முன்வைக்கிறாரு. குறிப்பா தமிழுக்கும் சமஸ்கிருதத்துக்கு எந்த விதமான சம்பந்தம் இல்லை. அதே போல தெலுங்கு மொழியுடைய இலக்கணத்தெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு தமிழுக்கு சம்பந்தம் இல்லை, நீங்க தனி. இப்படி பாரதத்துல வடக்கு தெற்கு என்கின்ற பிரிவினையை முதலா ஏற்படுத்தணும் இந்த எல்லீஸ். அதுக்கு வெவ்வேறு விதமான ஆராய்ச்சிகளை நம்பக்கூடிய வகையில பல விஷயத்தை எடுத்து வைக்கிறார். இந்த சமயத்துலதான் 1834 நமக்கெல்லாம் ஒரு தெரிஞ்ச பேரு, இப்ப அதிகமா அந்த பேரு பரவலாக பேசப்படுகின்ற பேரு மெக்காலே நம்ம நாட்டுக்கு வரார். 1834 மெக்காலே வந்த உடனேயே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம பிரிட்டிஷ்காரங்க, குறிப்பா ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்காரங்க 1 லட்சம் ரூபாய் செலவு பண்றாங்க. நாம ஏன் இதுக்கு செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன முதல் விஷயம் என்னன்னு கேட்டா, சம்ஸ்கிருதம், அரபு, எல்லா மாநில மொழிகள், இதற்கான எல்லா விதமான வெளியீடுகளையும் நாம உடனே நிறுத்தணும்னு கோரிக்கையில சத்தம் போடுற ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு. நம்ம வேலை அது இல்ல. நாம எக்காரணம் கொண்டும் சம்ஸ்கிருதத்தையோ அரபு மொழியோ இங்க இருக்கிற தமிழையோ தெலுங்கையோ கன்னடத்தையோ எந்த விதமான விஷயத்தையும் நாம ஆதரிக்க கூடாது. நம்ம நோக்கம் ஆங்கிலம். இதுதான் முதல் அவர் சொல்லுகின்ற விஷயம். அன்றைக்கு இருந்த கவர்னராக இருந்தவர் பெண்டிங் பிரபு, அவரும் இதை பார்த்து யோசனை பண்றாரு. அப்ப என்ன பண்ணலாங்கிறார். அந்த லார்டு மெக்காலே ஒரு இப்ப இருக்கிற எஜுகேஷன் பாலிசி சொல்ற மாதிரி முதலாக ஒரு கல்வி கருத்துருவை, எஜுகேஷன் பாலிசிய உருவாக்குறார். நம்ம சென்னையில இருக்கிற பூந்தமல்லியில தான் உட்கார்ந்து தயார் பண்றாரு. 267 பக்கங்கள் கொண்ட அந்த ஃபைல, அந்த ஆராய்ச்சி விஷயத்தை அந்த லார்டு பெண்டிங் பிரபுக்கு கொடுக்கிறார், கவர்னர் பெண்டிங் பிரபு கொடுக்கிறார். என்ன இருக்கு அந்த விஷயத்துல? அவர் சொல்லுகின்ற விஷயம் நாம இன்னைக்கு வரைக்கும் அதை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். அவர் சொல்ற முதல் விஷயம், இந்த நாட்டில் ஆங்கிலம் தான் அடிப்படையாக இருக்க வேண்டும். வியாபாரத்துக்கு சரி, நிர்வாகத்துக்கு சரி, முழுக்க ஆங்கிலம் இருக்க வேண்டும். நீ வியாபாரம் பண்றது சொன்னா, நிர்வாகம் பண்றா ஆங்கிலம் தான் இருக்கணும். இதான் அந்த 267 பக்கத்திலே முக்கியமான ஒரு பாயிண்ட். 2வது விஷயம், நமக்கு தேவை லட்சக்கணக்கான குமாஸ்தாக்கள் தேவை. அப்படிப்பட்ட குமாஸ்தாக்களை உருவாக்கக்கூடிய கல்வியாக அது இருக்கணும். இதான் பின்னால சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு. ஆனா இந்த வார்த்தையை சொன்னது மெக்காலே. இந்த நாட்டில், இந்த பகுதியில பெரிய பெரிய மேதாவில நமக்கு தேவையில்லை, தத்துவ அறிஞர்கள் தேவையில்லை. அவர் சொல்ற பாயிண்ட், நமக்கு தேவை குமாஸ்தா தான். இந்த பாயிண்ட் சொல்றாரு. அடுத்தது அரசாங்க வேலை, தனியார் வேலை அப்படின்னு பிரிக்கிறத அவர் பண்றாரு. இப்ப இருக்கிற சர்டிபிகேட், டிகிரி சர்டிபிகேட், 10th சர்டிபிகேட், இது எல்லாமே படிச்சு முடிச்சா சர்டிபிகேட் கொடுக்கணுங்கிற விஷயத்தை ஒரு அடையாள அட்டையாக முதலாக ஏற்படுத்தியவரும் மெக்காலே தான். அதுதான் இன்னைக்கு வரைக்கும் நாம பார்த்துட்டு இருக்கோம். கல்வியில நம்ம குருகுல கல்வியானது எவ்வளவு உயர்ந்து இருந்தது, ஒவ்வொருத்தரையும் உயர்த்துறதுக்காக. ஆனா இது ஒரு தேசத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருந்தது. பின்னால தெரிஞ்ச இன்னொரு பேர் கர்சன் பிரபு, பாடபுக்ல படிச்சிருப்போம். அந்த கர்சன் பிரபு தான் இன்னைக்கு வரைக்கும் நாம நடைமுறையில் இருக்கக்கூடிய குவார்டர்லி எக்ஸாம், ஆஃபலி எக்ஸாம், அதாவது காலாண்டு தேர்வு, அரையாண்டு தேர்வு, யூனிஃபார்ம், இந்த விஷயத்தெல்லாம் கொண்டு வந்தது 1854 கர்சன் பிரபு. நம்ம நாட்டு குருகுல கல்வி அதான் இல்ல, ஒவ்வொருத்தரையும் முழுமையாக கொண்டு வரணுங்கிறது தான் நோக்கமா இருந்தது. இப்படி கொஞ்சமாக கல்வி ரீதியாக நம்மளை கொஞ்சமாக குமாஸ்தாக்களாக, ஆங்கிலத்துடைய அடிமைகளாக நம்மளை மாத்திக்கிட்டே இருந்தாங்க.
1856. அவர் யாருன்னு கேட்டா நம்முடைய கால்டுவெல். இன்றைக்கும் திராவிட கட்சிகளும் திமுகவும் பாராட்டக்கூடிய ஒரு பெரிய தமிழறிஞர் சொன்னா கால்டுவெல். இந்த கால்டுவெல் தான் ஒரு முக்கியமான விஷயத்தை பண்றார். நம்ம நாட்டில் 7ஆம் நூற்றாண்டுல இருந்த ஒரு வார்த்தை, ஒரு பகுதிக்கு இருந்த பேர் தான் திராவிடம். அந்த திராவிடம்ங்கிற வார்த்தைய ஒரு பகுதியோட பேராக இருந்த திராவிடத்தை ஒரு இனத்துக்கு மாற்றிய பெருமை கால்டுவெல்ல சாரும். அவரை தான் இன்னைக்கு இருக்கிற கழக ஆட்சிகள்லாம் சேர்ந்து மிகப்பெரிய தமிழ் புலவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அவர் தமிழை கற்பதற்காக, படிக்கிறதுக்காக சென்னையிலிருந்து திருநெல்வேலிக்கு நடந்தே போனார்னு பாராட்டி பேசுவாங்க. உண்மையிலே நடந்து போனது தமிழை கற்பதற்காக இல்ல, இந்த மக்களை புரிந்து கொள்வதற்காக ஒவ்வொரு ஊர்ல இருக்கிற பல பெரியவங்களை நல்லவங்களை பார்த்து அவங்க மத்தியில தெரிஞ்சுக்கிறதுக்காக, தமிழகத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக. அந்த கால்டுவெலுக்கு 2 வகையான திட்டம் இருந்தது. ஒன்னு, தமிழ் கத்துக்கணும், தமிழை படிக்கணும், தமிழ் அறிஞர்களோட நிறைய கலந்துரையாடணும். அது மட்டும் இல்ல, தமிழை பத்தி வாயார பாராட்டணும். இது திட்டமிட்ட வகையில பண்ணாங்க. அதுதான் நம்ம படிக்கிறோம். திருவாசகத்துக்கு ஒரு வாசகத்துக்கும் ஒரு சொல்லி, அதே போல இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கான்னு சொல்லி கல்வெட்டுல இருக்காங்க. அத்தனையும் போய் ஆனா பின்னால ஜி போப்பு சொன்னதா இன்னைக்கு வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த கால்டுவெல்லும் ஜி போப்பு சேர்ந்து பல சதிகள் பண்ணாங்க. அதுல அவங்க போட்ட பிளான்ல ஒண்ணு, தமிழ் அறிஞர்களை பாராட்டுவது, தமிழை வாயார புகழ்வது. 2வது அவங்களுடைய திட்டம் தமிழ் பண்பாடு தனி பண்பாடு, இந்த விஷயத்தை கொண்டு போறது. மற்ற பகுதிக்கு இந்த பகுதிக்கு சம்பந்தம் இல்லை, இது ஏற்படுத்தினாங்க. அதே கால்டுவெல் தான் தன்னுடைய கடைசி காலத்துல, குறிப்பா 1881 திருநெல்வேலி மாவட்ட வரலாறு எழுதி பிரிவினைக்கு மிக முக்கியமான ஒரு அச்சாரத்தை ஏற்படுத்துறார். ஆதாரம் நான் நடந்து பார்த்திருக்கேன் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி நெல்லை மாவட்ட வரலாறுங்கிற பேர்ல மிகப்பெரிய ஒரு பிரிவை ஏற்படுத்துறார். அதே காலத்துல இந்த ஜி போப் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழை பாராட்டுன்னு சொல்லி அவர் சொன்னக்கூடிய சில திருவாசகம் மட்டும் மொழிபெயர்த்துட்டு, அதே போல திருக்குறளை மட்டும் சில விஷயம் மட்டும் மொழிபெயர்த்துட்டு, ஆனா அதே திருக்குறளுடைய அவர் வெளியிட்ட திருக்குறளுடைய முன்னுரையில மிக தெளிவாக இது பைபிள் இருக்கிற வசனங்கள் மாதிரி இருக்கு, இதான் அவர் சொல்லிருக்காரு. இது எல்லாமே கிறிஸ்துவத்தை சார்ந்த மாதிரியே இருக்கு. அந்த விஷயத்தை மிக தெளிவாக பதிவிட்டு இருக்கிற ஜி போப். அவர் சொன்ன மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படி கேட்ட சொன்னா, ஜி போப் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க அவர் செய்த மிக முக்கியமான வேலை சொன்னா, பிராமண அல்லாதவங்க இதை பிரிச்ச பெருமை ஜி போப் சாரும். அதை விட முக்கியம், பிராமணர்கள் தமிழுக்கு எதிரானவர்கள் 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட், கிறிஸ்தவர்கள் தமிழுக்கு ஆதரவானவர்கள். 4வது பாயிண்ட், அதை விட மோசமான அபத்தமான ஒரு பாயிண்ட், செயின்ட் தாமஸ். நம்ம கிண்டில அந்த செயின்ட் தாமஸ் மவுண்டன் பிரிங்கி மலையை பரங்கி மலையா மாற்றி அந்த செயின்ட் தாமஸ் மவுண்டன் பேர் வச்சது காரணம் ஜி போப். அவர் சொல்ற விஷயம் என்னன்னு சொன்னா, இயேசுநாதருடைய கடைசி காலத்தில் இருந்தவர் செயின்ட் தாமஸ். அவருக்கு பின்னால உடனடியாக இயேசுநாதர் காலமான உடனேயே கிறிஸ்தவத்தை பரப்புறதுக்காக செயின்ட் தாமஸ் இங்க வந்துட்டாரு. அவரை பத்தி படம் போட்டிருப்பாங்க. அப்பவே 7ஆம் நூற்றாண்டு கிடைச்சது ஒரு சிலை இருக்கு, ஒரு விக்கிரம் கிடைச்சிருக்கு. அதுல பார்த்தா கையில புக் வச்சிருப்பாரு. இது 1300 வருஷமா கிடைச்ச செயின்ட் தாமஸ் உடைய சிலைன்னு போட்டு கிடைச்சிருக்குன்னு சொல்லி மியூசியத்தில் வச்சிருக்காங்க சென்னையில. அதுல பார்த்தா 1300 ஆண்டுகளுக்கு முற்பட்ட விக்கிரகம் சிலைன்னு போட்டுட்டு, செயின்ட் தாமஸ் உடைய சிலைன்னு போட்டுட்டு, அதுல பார்த்தா செயின்ட் தாமஸ் புக் வச்சிருப்பாரு. புக் பிரிண்டிங் வந்தது நம்ம நாட்டுல உலகத்துக்கே 1445. இந்த மாதிரி ஏராளமான பொய்களை சொல்லி அள்ளி கொடுத்தவங்க கால்டுவெல், ஜி போப்பும்.